ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் டிஜிட்டல் மீடியா. நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் பாக்ஸிங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து அம்மாவுக்காக ஒரு ஃபோன் வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே நம்பிக்கையான எனக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட்னா விவோ தாங்க. ஏன்னா நான் ரெண்டு விவோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஃபோன்ஸ் விட எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாஃப்ட்வேர் வைஸும் சரி, ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி, குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, பில்டாக இருந்தாலும் சரி, கேமரா குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோன் வரும்போதே இந்த ஓப்பன் பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னென்னா உங்கள் வந்தோன்னா ஃபோன் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறதும், எல்லா செக்ஸும் அவங்க இனிஷியல் டே பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. மொபைலில் ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. மொபைல் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலோட ஏதாவது ஸ்க்ராச்சோ டேமேஜோ இருக்கா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். ஆன் பண்ணி செக் பண்ணுறது ஓப்பன் பாக்ஸிங்கில் இல்லை. ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணுறதெல்லாம் ஓப்பன் பாக்ஸிங்கில் வராது. ஃபோன் இருக்கா இல்லையா, நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபோனும் அதுவும் சேம் தானா, உதாரணத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற வேரியண்ட்டும் டிஃப்ரெண்ட் இருந்தால் அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க. மொபைல் ஆன் பண்ணுறதோட முடிச்சுக்கலாம். அவங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லை மொபைலில் அப்படின்னா கையில் கொடுத்துருவாங்க. வேற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ரெண்டாவது, ஏதாவது மிஸ் ஆகிடுமா, அதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட் வந்துடுமா அப்படின்ற பயம் இல்லாமல் இருக்கலாம். அம்மா செம்ம ஹாப்பி ஃபோன் பார்த்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோனை பொறுமையாக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு உள்ளார என்னென்ன இருக்குது அந்த மாதிரி நான் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்தேன். என்ன சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, நல்லா ஒர்க் ஆகுதா, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். இது வந்து ஒரு 5G மொபைல் ஃபோன். இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வேரியண்ட். இதில் நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மொபைல் பற்றி. நான் அதை அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் நிறைய ஆன்லைனில் இதை 2.5 மந்த்ஸாக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது இந்த மொபைல். இந்த 2.5 மந்த்ஸில் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி 4 GB ரேம் இருக்குது, 1 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது வேரியண்ட்டு, 128 GB ஃபன் டச் ஓஎஸ் தான் இருக்குது. இதில் 5G வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேண்ட் வித் கொடுத்துருக்காங்க. 5G வந்தால் தானே தெரியும். கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா இருக்குது. அம்மா யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அம்மாவுக்கு எல்லா டச்சும் ஈஸியாக தான் இருக்குது. இந்த 2 மந்த்ஸில் நாங்கள் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் கிட்டத்தட்ட 200+ மேலே நான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா ஆப்ஸுமே இருந்ததுக்கப்புறமும் ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. தைரியமாக இந்த ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.